வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. பெரும்பாலுமே நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம், ஆனா ஒரு சில படங்கள் தான் நமக்கு மனசுக்கு நெருக்கமானதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். ஸ்ரீலங்கால பொருளாதார பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி, இதுக்கு மேல அந்த ஊர்ல இருந்தா ரொம்ப கஷ்டம்னு கள்ளத்தனமா போட் ஏறி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குடும்பம் குடியேறாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த இலங்கை தமிழர்கள் லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த மொத்த படமே. இந்த படத்தோடைய கருன்னு பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து என்னைக்கும் மேலோங்கி நிக்க வேண்டியது மனிதம். அந்த மனிதத்தை தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பேச வருது. சரி வாங்க இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இப்போ நாம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங்லயே கள்ளத்தனமா ராத்திரியா இலங்கையில இருந்து போட் வழியா தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்துக்குள்ள என்டர் ஆயிருக்க தாசுன்ற ஒருத்தருடைய குடும்பத்தை தான் காட்டுறாங்க. எஸ், நம்ம சசிகுமார் தான் தாசுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியா சிம்ரன் வசந்தியா நடிச்சிருக்காங்க. அண்ட் அவருக்கு 2 பசங்க. பெரியவன் காலேஜ் முடிச்சிருக்கான், சின்ன பையன் 8th படிச்சிட்டு இருக்கான். அவங்க நாட்டுல பொருளாதார வீழ்ச்சினால 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம்ன்றதுனால இந்த குடும்பம் மொத்தமா கிளம்பி திருடுத்தனமா தமிழ்நாட்டுல வந்து பொழைச்சிக்கலான்னு இப்படி கள்ள தோணியில ராமேஸ்வரம் வந்து இறங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சொந்தம் ஹீரோயின் வசந்தியோட அண்ணனான நம்ம யோகி பாபு தான். அவர் எப்பவோ இந்த நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டு இருப்பாரு. இப்ப தங்கச்சி ஃபேமிலியும் செட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல தான் இங்க வர வச்சிருக்காரு. ஆனா வந்த அன்னைக்கு அந்த ராத்திரியே இந்த குடும்பம் பீச்ல ரோந்து பணியில இருந்த லோக்கல் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வண்டியில ஏத்தி கூட்டு போகும்போது நம்ம ஹீரோவா காலை பிடிச்சி கேக்குறாரு. பஞ்சம் மொழிக்கு தான் நாங்களே இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒரு போலீஸ் காலை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறது பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்க இவருடைய பெரிய பையனுக்கு சுத்தமா முடியல. இங்க பாருங்கன்னா நீங்க என்ன வேணா கேளுங்க, ஆனா காலை பிடிச்சி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அப்பாவுக்கு அறிவுரை சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் போலீஸ்காரங்க விட மாட்டேன்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோவுடைய கடைக்குட்டி அவன் போலீஸ் கிட்ட என்னுடைய பேர் ஆகாஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ரொம்ப கியூட்டா நல்லா பேசுறான். அது போக அவன் ஒரு டாக் வேற வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவங்கள பிடிச்ச ஏட்டையா அவருடைய பையன் பேரும் ஆகாஷ்னு சொல்லி ஹீரோவுடைய கடைசி பையன் கூட ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆயிராரு. அது போக அவன் ஒரு டாக் வேற வளர்த்துட்டு இருக்கான்ல, அந்த டாக ஏட்டையா கையிலே கொடுத்துறான். இந்தாங்க இந்த டாக நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் என் தம்பி மாதிரி. எப்படியும் நீங்க என்ன ரிட்டர்ன் எங்க நாட்டுக்கு அனுப்புவீங்க. எங்க நாட்டுல எங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். எங்களால இவனுக்கு சரியா சோறு போட்டு பாத்துக்க முடியாது, அதனால நீங்களே பாத்துப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த குட்டி பையன் ஒரு மாதிரி எமோஷனல பேச இந்த குடும்பத்தோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ ஃபேமிலியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாம அப்படியே இறக்கி விட்டு சந்தோஷமா பொழைச்சிக்கங்கன்ற மாதிரி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய மச்சானான யோகி பாபு வந்து ஹீரோவை கூட்டிட்டு கால் டாக்ஸ் வழியா சென்னை நோக்கி போற வழியில இவங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அந்த கவர் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை டஸ்ட்பின்ல போட்டு போக இவரோட குப்பைகளை குப்பை தொட்டியில போட்ட இந்த விஷயம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மிகப்பெரிய கனெக்ட் கொடுக்கும். அது என்னன்றத போக பார்ப்போம். இப்போ இந்த குடும்பம் ராமேஸ்வரத்துல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி சென்னை வந்து இறங்குறாங்க. அப்படி சென்னைக்கு வந்ததும் அந்த இரவு முழுக்க வீடு தேடி சுத்தும் போது ரோட்ல ஒரு ஓரமா ஒரு யங்ஸ்டர் ஃபுல் போதில கீழே விழுந்து கிடக்குறான். அப்படி விழுந்து கிடக்குற அந்த யங்ஸ்டரை பார்த்ததும் நம்ம ஹீரோ போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவன் மச்சான் கிட்ட உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடு, பாவம் இந்த பையன் சொல்லவே இல்லாம படுத்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண கூட இருக்க மச்சான் நமக்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணும், இதுல நம்ம வேற ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுமா, அவனே ஃபுல் போதையில விழுந்து கிடக்குறான், யாராவது அவனுக்கு வந்து உதவி பண்றாங்களா, தேவையில்லாம நீங்க எதுக்கு இந்த பையனை ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்றி அனுப்பணும்னு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோகி பாபு ஹீரோக்கு சொல்றாரு. ஆனா ஹீரோ விட மாட்டேன்றாரு. அப்படின்னா ஒரு மனுஷனை விட்டு போக கூடாது, போதையில இருக்கானோ மயக்கத்துல இருக்கானோ ஒருத்தன் ரோட்ல விழுந்து கிடக்குறான், அவனை நம்ம எப்படி அப்படியே பார்த்தும் பார்க்காம விட்டு போறது. இந்த ஒரு சீனை வச்சு நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட குணமுடையவர், எல்லாருக்கும் உதவி செய்யற அந்த மனப்பான்மை, அந்த ஒரு நல்ல மனசு கொண்டவர்ன்றத இந்த ஒரு சீன்லயே நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த சீனுக்கு அப்புறம் யோகி பாபு ஹீரோடைய ஃபேமிலியை கூட்டிட்டு கேசவா காலனின்ற ஒரு ஏரியா கூட்டு போயிருக்காரு. இந்த ஏரியால தான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரும் எதை பத்தியும் கண்டுக்காம உங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டு இருப்பாங்களாம். இந்த ஏரியால வீடு கிடைச்சி போறதுதான் இலங்கையில இருந்து வந்திருக்க உங்க குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் பெருசா யாரும் பேசிக்க மாட்டாங்க, பெருசா யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால இந்த ஏரியால ஒரு வீடை இவரு வாடகை எடுத்திருக்காரு. அந்த வீடுடைய ஹவுஸ் ஓனர் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லும் போது தான் கதையில இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் உடைய ஹஸ்பண்டே ஒரு இன்ஸ்பெக்டர் தான். போயும் ஒரு போலீஸோட வீட்லயே நம்ம குடி வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் கூட இந்த குடும்பம் இருக்க. அது இல்லாம இந்த குடும்பம் பேசக்கூடிய அந்த இலங்கை தமிழ் அதெல்லாம் கேட்டதும் கண்டிப்பா இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க ஸ்ரீலங்கன் தமிழ் கண்டுபிடிச்சு திரும்ப இவங்க நாட்டுக்கே அனுப்ப போறாங்கன்ற மாதிரி பயத்துல இந்த குடும்பம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆனா இவங்க பேசக்கூடிய அந்த இலங்கை தமிழை கேட்டு இந்த இன்ஸ்பெக்டர் நீங்களாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நல்லா தெரியும், எல்லாரும் மலையாளிஸ் தானே, கேரளால தானே வந்திருக்கீங்க, என் கூட படிச்ச ஒரு கேரளா ஃப்ரெண்டும் உங்களை மாதிரி தான் தமிழ் பேசுவான் அப்படின்ற மாதிரி இவர் இந்த குடும்பத்தை ஒரு மலையாளி குடும்பம்னு நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் இன்ஸ்பெக்டரோட வீட்டு மாடியிலே குடி போடுறாங்க. இந்த குடும்பத்துல நம்ம ஹீரோவுடைய பெரிய பையன் இருக்கான அவனுக்கு அவன் சொந்த ஊர் சொந்த நாட்டை விட்டு வந்ததுல இருந்தே அவங்க அப்பா மேல கோபமா இருக்கான், சரியா பேச கூட மாட்டேன்றான். ஏன்னா வழுக்க டைமா இவங்க அப்பா நைட்டோட நைட்டா இந்த குடும்பத்தை கூட்டிட்டு இப்படி ஒரு அகதியா இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டுமே அந்த கோவம். அது போக அவனுக்கு அவன் ஊர்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டும் இருக்கா, அந்த பொண்ணு இப்படி விட்டுட்டு வந்துட்டுமேன்ற ஒரு வருத்தம் இந்த பையனுக்குள்ள இருக்கு. அதனாலே இந்த பெரிய பையன் அவங்க அப்பா கிட்ட சரியா பேசாமலே இருக்கான். எல்லாம் போக போக சரியாயிடுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு வேலை தேடுறாப்புல. முதல்ல இந்த மொத்த சென்னையுமே நல்லா ஸ்டடி பண்றாரு. சென்னையில இருக்க சந்து பொந்து ஏரியா இப்படி எல்லா பக்கமும் சுத்திட்டு வந்து இப்படி ஒரு எதுக்காக சிட்டியை நல்லா ஸ்டடி பண்ணிருக்காருன்னா, இவருடைய ஆப்போசிட் வீட்ல எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு. அவருடைய காருக்கு டிரைவர் தேவன் போர்டு வச்சிருக்காரு. மாசம் 30,000 சம்பளமா. சோ எப்படியாச்சும் நம்ம ஹீரோ இவர்கிட்ட டிரைவரா சேர்ந்தணும்னு ட்ரை பண்றாரு. சிட்டில இருக்க ஏரியா சந்து பொந்து எல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் கான்பிடென்ட்டோட எம்எஸ் பாஸ்கர் கிட்ட போயிட்டு டிரைவர் வேலை கேட்க எம்எஸ் பாஸ்கர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. முதல்ல 7 நாள் நான் உனக்கு டிரைவ் பண்ண வண்டியை கொடுப்பேன். இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, எப்படி நீ வண்டி ஓட்டுற, உன்னுடைய ஒர்க் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துதான் நான் உனக்கு இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணுவேன். 7 நாள் இந்த டெஸ்ட் முடிஞ்சதும் எனக்கு நீ சரிப்பட்டு வரலன்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுப்பா, நாளையில இருந்து நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் எம்எஸ் பாஸ்கர் சொல்ல, சரி ஓகே எப்படி இந்த 7 நாளுக்குள்ள இவரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. அப்படி ஒரு வேலையில ஜாயின் பண்ண அன்னைக்கு காலையிலே காரை தொலைச்சிட்டு இருக்கும்போது அதே ஏரியால ஒரு யங்ஸ்டர் எப்பவும் குடிச்சுக்கிட்டு அதே ஏரியால வாந்தி எடுத்துக்கிட்டு, இதனால அந்த காலனில இருக்கவங்க யாரும் அந்த பையனை மதிக்காம எப்ப பார்த்தாலும் அந்த பையனை திட்டிக்கிட்டு இப்படியே ஒரு யங்ஸ்டர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஒரு மாதிரி கலக்கத்தோடவே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ, தம்பி சாப்பிட்டியாப்பா, ஏதாவது பேசணுமா சொல்லுப்பா அப்படின்னு நம்மலாம் கேக்குறாரு. ஆனா அந்த பையன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடறான். அதே காலனில ஒரு வயசான தம்பதிகள் அவங்க புதுசா நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை பார்த்ததும் அந்த வயசான அம்மா ஹீரோவுடைய ஃபேமிலி கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி மனசை விட்டு பேசுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் யாருக்கிட்டயும் முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாரு. வந்த அன்னைக்கே அந்த வயசான அம்மா ஹீரோவுடைய குடும்பத்துக்கு டீ போட்டு கொடுக்கறது ஒரு மாதிரி நெருக்கமான சொந்தமாயிடுறாங்க. அந்த வயசான அம்மா எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசி இந்த குடும்பத்து கூட ஒரு நல்ல ஜெல்லாயிடுறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இல்ல, அவர் ஒரு மாதிரி இறுக்கமான மனுஷனா இருக்காரு. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வயசான தம்பதிகளுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணதுனால 2 குடும்பத்திலயும் இவங்களை டோட்டலா ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். அப்பதுல இருந்தே இந்த வயசான அம்மாக்கு சொந்த பந்தத்துக்கு மேல ஏக்கம் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா ஹீரோவுடைய குடும்பம் இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுடைய குடும்பம் அந்த காலனில அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த குடும்பத்தை ஒரு ஃபேமிலியா சொந்தமா பார்த்த இந்த வயசான அம்மா இந்த மாதிரி பதறிக்கிட்டே நம்ம ஹீரோன் வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் காலையில எந்திரிக்கல, எப்போ அவர் தான் என்ன எழுப்புவாரு, ஆனா இன்னைக்கு அவர் எந்திரிக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் வந்து எழுப்புறீங்களா அப்படின்னு மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோனும் உள்ள போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை தூக்கத்திலே இறந்துட்டாருன்னு போயிட்டு எழுப்ப போனா அவர் அப்படியே தூக்கத்துல இருந்து அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. எஸ், எப்பவுமே அவர் தான் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் எழுப்புவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி அசதியில 9 மணி வரைக்கும் தூங்கிட்டாராம். நீங்க இப்படி தூங்கிட்டதை பார்த்து உங்க மனைவி ரொம்ப பயந்து போயிட்டாங்க, முதல்ல வந்து அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி அவரை கூட்டிட்டு போக பயத்துல பெட்ரூம் பக்கமே போகாம ஹால்ல உட்காந்துட்டு இருக்க இவங்க மனைவி அவங்க ஒரு மாதிரி அசைவே இல்லாம கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் காலையில எந்திரிக்காதனால எங்க அவர் இறந்துட்டு பாருன்ற பயத்திலே இந்த வயசான அம்மா இறந்து போயிருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பெரியவர் அப்படியே டோட்டலா பிரேக் ஆகி மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்படி அந்த வயசான அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு ஒரு சாவு வீடு மாதிரியே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேருமே வீட்டை எதிர்த்து வந்தனால குடும்பம் சொந்த பந்தம் எல்லாரும் இவங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த நிலையில அந்த வயசான பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட, என் மனைவியோட இறப்புக்கு யாரும் வரப்போறது இல்ல, ஆனா அவளுடைய அப்பா மட்டும் வருவாரு, அவரும் எதுக்காக வராருன்னா என்ன நம்பி என் கூட வந்த என் மனைவி அவளுடைய கடைசி காலத்துல யாரும் இல்லாத ஒரு அனாதை பணமா தான் போறா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லி அனுப்பியிருப்பாராம். அவங்க அப்பா சொன்னது இப்ப பழிச்சு போச்சு. அதே மாதிரிதான் என் மனைவி இப்போ ஒரு அனாதை பணமா தான் இங்க இருக்கா, யாருமே எங்களுக்குன்னு இல்ல, அவங்க அப்பா வரும்போது இதை நான் எப்படி எதிர்கொள்ள போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த கணமே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காலனில இருக்க எல்லாருடைய வீட்டு கதவையும் தட்டி இந்த மாதிரி இதே தெருவுல ஒரு வயசான அம்மா இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட இப்பதான் முதல் முறையா அந்த காலனி இருக்கவங்க எல்லாரும் மொத்தமா கிளம்பி இறந்து போயிருக்க இந்த அம்மாக்கு இறுதி அஞ்சலி செலுத்துற விதமா இந்த ஏரியாவே மொத்தமா கிளம்பி இந்த வயசான அம்மாவுடைய இறப்புக்கு வந்திருக்காங்க. கடைசியா அந்த அம்மாவுடைய அப்பாவும் வராரு. அவருக்கு ரொம்ப வயசாயிருக்கு, நான் பொண்ணு அங்க இறந்து கிடக்கும்போது தனியா இல்ல, அப்ப இங்க வந்து இவ்வளவு சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கான்னு அவர் அப்படியே ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுறாரு. இவங்க எல்லாரும் வந்ததுக்கு காரணமா இருந்த நம்ம ஹீரோவை ஒய்ஃபை இழந்துட்டு இருக்க அந்த பெரியவர் எல்லாம் உன்னாலதான் பண்ற மாதிரி கட்டி அணைச்சுக்கிறாரு. இந்த டெத் சீனே ஒரு மாதிரி எமோஷனலா அந்த ஏரியால இருக்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணிடுது. இது நாள் வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் அவங்க வாழ்க்கைன்னு இருந்தவங்க ஹீரோ வந்து கூப்பிட்டு ஒருங்கிணைச்சது மூலியமா அக்கம் பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி அந்த காலனி இருக்கவங்க எல்லாருமே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ குடும்பத்து கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிராங்க. இப்படி ஹீரோட குடும்பம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் போதுதான் பேரலா ராமேஸ்வரத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட், அதுவும் குறிப்பா குப்பை தொட்டியில பாம்பு வெடிச்சிருக்கு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் வராப்புல. இந்த நார்த் இந்தியன் போலீஸ் இருக்கார்ல, இவரால ஆல்ரெடி கஸ்டடியில ஒரு பையனை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணதுல அவனுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த பையன் மட்டும் இறந்துட்டானா இந்த நார்த் இந்தியன் போலீஸும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். சப்போஸ் இந்த பாம்பு பிளாஸ்ட் கேஸை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாருன்னா அதுல இருந்து அவர் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பாம்பு
பிளாஸ்ட் கேஸ அவ்வளவு மும்முரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குன்னு தனியா ஒரு டீம் அமைச்சு பாம்பு அடிச்ச அந்த குப்பை தொட்டில யார் யாரெல்லாம் குப்பை போட்டிருக்கா, சிசிடிவி ஃபோட்டேஜஸ், இப்படி ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த ஃபோட்டேஜஸ் ராமேஸ்வரம் லோக்கல் ஸ்டேஷனோடைய கான்ஸ்டபிள்ஸ் பார்த்துட்டு, இதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ இந்த குப்பை தொட்டில கொண்டு போய் குப்பையை போட்டது ஒரு கான்ஸ்டபிள் பார்த்ததும் ஏட்டையா கிட்ட போயிட்டு, யா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஒரு இலங்கை குடும்பத்தை இறக்கி விட்டு போனோம்ல, எனக்கு என்னவோ அவங்க தான் இந்த பாம்பு பிளாஸ்ட்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ, அவங்க யாரு என்ன எதுவுமே விசாரிக்காம நாம அவங்களை அனுப்பிடுமோ, இதனால நம்ம வேலைக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிள் பயந்துட்டு ஏட்டையா கிட்ட சொல்ல, ஏட்டையாவும் அந்த ஃபோட்டேஜஸை பார்த்துட்டு, யோ அவங்க ஜஸ்ட் குப்பை தான் போட்டு போயிருக்காங்க, நாளைக்கு 1000-2000 பேர் அந்த குப்பை தொட்டில குப்பையை போட்டு போறாங்க, இந்த ஒரு விஷயத்தை வச்செல்லாம் அந்த குடும்பம் தான் இந்த பாம்பு பிளாஸ்ட் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு உங்க மேல பழி போறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, அவங்க ஒரு நல்ல குடும்பம், தேவையில்லாம நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏட்டையா ஹீரோடைய குடும்பத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த சர்டிபிகேட் கிழியிற விதமா இவங்க ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் டாக காணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துறாரு. அந்த டாகோடைய அடையாளம், அந்த டாகோடைய போட்டோ அதெல்லாம் காமிச்சதும் ஏட்டையாக்கே ட்விஸ்ட் ஆயிடுது. நான் ஆரம்பத்திலே ஹீரோடைய கடைசி குட்டி பையன் இந்த ஏட்டையை கரெக்ட் பண்ற விதமா இந்த டாகை வச்சு ஒரு எமோஷனல் பிளே பண்ணிருப்பான்ல, இந்த டாக் தான் எனக்கு தம்பி மாதிரி, நீங்க தான் என்ன பத்திரமா பாத்துக்கணும், இப்படிலாம் அவன் எமோஷனலா பேசுறத கேட்டுதான் இந்த ஏட்டையா அந்த குடும்பத்தை விட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த டாகே அவங்களுக்கு இல்ல, வேற ஒருத்தங்க கிட்ட திருடி தான் அந்த பையன் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்படி இந்த உண்மையெல்லாம் ஏட்டையாக்கு தெரிஞ்சதும் இந்த குடும்பத்துக்கு மேல ஏட்டையாக்கே சந்தேகம் வந்துடுது. அதனால ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த பாம்பு பிளாஸ்ட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இந்த ஹிந்திக்கார் போலீஸ் கிட்ட சொல்ல, உடனே இந்த குடும்பம் எங்க இருந்தாலும் தூக்கணும்ன்ற மாதிரி சிசிடிவில கேப்சர் ஆயிருக்க அந்த போட்டேஜஸை வச்சு இந்த ஃபேமிலி ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை போன டிராவல்ஸை ட்ராக் பண்ணி கடைசியா அந்த குடும்பம் சென்னையில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சென்னையை நோக்கி இந்த குடும்பத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய போலீஸ் போர்ஸே வரப்போகுது. ஆனா இது எல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அந்த காலனியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டிரைவர் வேலை கொடுத்திருக்க எம்எஸ் பாஸ்கர் ஹீரோவை கூப்பிட்டு, உனக்கு வச்ச 7 நாள் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, நாளையில இருந்து நீ வேலைக்கு வருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டேன்றாரு. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாய் கண்ட்ரோல் இழந்து ஏரியால இருக்க எல்லாரும் உன்னை பத்தி சொல்லிருக்காங்க, நீ சரியான சாடிஸ்ட்னு, அது உண்மை நிரூபிச்சிட்ட, எந்த ஒரு காரணமும் இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்குறல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எம்எஸ் பாஸ்கர் கிட்டே ஒரு மாதிரி கோவமா கத்திட்டு வேலை போயிடுச்சுன்ற அந்த வருத்தத்தோடவே அன்னைக்கு நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் குடிச்சிட்டு வந்ததும் அவங்க வைஃப் ஒரு பக்கம் கத்துறாங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தானே இந்த ஊருக்கு வந்தோம், இப்ப எதுக்காக குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இவருக்கு வேலை கிடைக்கலன்ற அந்த வருத்தம், அது போக இவங்க பையன் பேசல, எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுது. அந்த கோவத்துல குடிச்சிட்டு வந்து சொல்றாரு. இல்ல இவங்க பெரிய பையன் பேச மாட்டால, அவனை பிடிச்சி என் மேல என்னதான்டா கோவம், நம்ம ஊர்லயே தான் நம்ம கஷ்டப்படுவோம் தானே உங்க எல்லாரும் கூட்டிட்டு இங்க வந்தேன், உனக்கு ஒரே பிரச்சனை, பொண்ணு கிட்ட இருந்து ஒன்னு பிரிச்சு கூட்டு வந்துட்டேன், இந்த ஒண்ணு தானே உன்னுடைய ப்ராப்ளம், கவலைப்படாத, உங்க 2 பேரும் எப்படியாச்சும் நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போதையில வளர, இந்த இடத்துல தான் இவங்க பெரிய பையன் பிரேக் ஆகி, அந்த பொண்ணுக்கு நீ காலையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, அது போக அந்த பொண்ணுக்காக நான் உங்க கிட்ட பேசாம இல்ல, எனக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோவமே, நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சீங்க, படிப்பு முடிஞ்சு கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல வேலைக்கு போய் உங்களுடைய கஷ்டத்துல நான் பாதி ஏத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதை நடக்க விடாம பண்ணி இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்க அந்த டிரைவர் வேலைக்காக டெய்லி காலையில போயிட்டு அவர் வண்டி ஓட்டிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு கோவம், எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்க என்ன அங்கிருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டீங்க, இதனால தான் நான் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரிய பையன் ஒரு மாதிரி பிரேக் ஆகி உங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கான், அவனுக்கும் அந்த ஃபேமிலி எவ்வளவு முக்கியம், அது எல்லாத்தையும் எமோஷனோட சொல்ல, அதுக்கப்புறம் தான் பையனுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. போக இவன் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு விட்டு வந்த அந்த 10வது நாள்ல வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டு மம்மாட்டியா பாட்டுக்கு ரீல்ஸ் வேற போட்டுட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ வேற இந்த பையன் குடும்பத்துக்கே போட்டு காமிச்சு மாதிரி எமோஷனலா அந்த சீன் அப்படியே காமெடியா மாதிரி, இந்த பொண்ணு கடா இவ்வளவு ஃபீல் பண்ணன்ற மாதிரி இந்த மாதிரி ஃபன்னா போக, இதுக்கப்புறம் இந்த மம்மாட்டியா பாட்டு கேட்டாலே இதுதானே ஞாபகத்துக்கு வரும்ன்ற மாதிரி பெரிய பையன் ஃபீல் பண்ண, அப்போ அவனுடைய தம்பி குட்டி பையன் இருக்கான்ல, அவன் டப்புன்னு அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை போட்டு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஏன்னா இனி உனக்கு அந்த பாட்டை கேட்டா இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் உனக்கு ஞாபகம் வரணும்ன்ற மாதிரி அவனுடைய சோகத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு ஃபேமிலியா சேர்ந்து பயங்கரமா குத்துன்னு குத்துறாங்க. இப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்க, அடுத்த நாளே நம்ம ஹீரோ திரும்பவும் எதிர் வீட்டு எம்எஸ் பாஸ்கரை மீட் பண்ணி கார் எல்லாம் கொடுத்துட்டு, நேத்து நான் உங்ககிட்ட கோவமா கத்தந்துக்கு சாரி அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்க, நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு வேலை கிடையாது கிளம்பு அப்படின்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்புறாரு. ஹீரோக்கு ஒண்ணு மட்டும் புரியல, என்ன காரணத்துக்காக இவரு வேலையை விட்டு தூக்குறாருன்ட்டு. சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் சொல்லிட்டு கடைசியா போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், நாங்க கேரளால இருந்து வந்த மலையாள குடும்பம் எல்லாம் கிடையாது, நாங்க இலங்கை தமிழர்கள், எங்க இந்த உண்மையை சொன்னா எங்களை காட்டி கொடுத்துருவோன்ற பயத்தில் தான் மலையாளிசின்னு பொய் சொன்னேன், ஆனா எங்களுடைய உண்மையான அடையாளம் இலங்கை தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள எம்எஸ் பாஸ்கர் ஹீரோ கையில கார் கீயை கொடுத்து, இனி நீதான் என்னுடைய டிரைவர் அப்படின்றாரு. எஸ் ஆக்சுவலா இவருக்கு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அன்னைக்கு இவர் பேசின அந்த தமிழை வச்சு இவங்க இலங்கை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 7 நாள் டெஸ்ட்ல நம்ம ஹீரோ தன்னை பத்தின உண்மையை சொல்லிட்டாருன்னா வேலை கன்ஃபார்ம் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எம்எஸ் பாஸ்கர் இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ உண்மையான அடையாளத்தை ரிவீல் பண்ணாமலே இருந்ததுனால தான் வேலையை விட்டு போக சொல்லியிருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோ உண்மையை சொன்னதுனால இவருக்கு அந்த வேலையும் கிடைக்குது. முதல் மாசம் சம்பளமான 30,000 கையில கொடுத்து அனுப்புறாரு. அவ்வளவுதான் அன்னைக்கு நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பி. அவ்வளவுதான் வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த நாளே எம்எஸ் பாஸ்கர் மூலியமா அவங்க பையன் படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலையும் ஏற்பாடு பண்றாரு. இப்படி எல்லாமே
ஒரு மாதிரி ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் யோகி பாபு ஹீரோடைய ஃபேமிலி நிரந்தரமா இங்க இந்தியாவில இருக்கிறதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸான ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்படி ஒரு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கிட்ட என்னமா அக்கம் பக்கத்துல எல்லாம் யார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தல, ஏன்னா நம்ம பேசினாலே நம்ம யாரு என்னன்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, அதனால இந்த ஏரியால யார் கூட நீங்க பழகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அக்கம் பக்கத்துல இருக்க ஆன்டிஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து நேத்து நீங்க வச்சு கொடுத்த குழம்பு செம்ம டேஸ்ட், அந்த குழம்போடைய ரெசிபி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேக்குறாங்க. இதுல ஒருத்தர் இவங்க கூட பேசி பேசி இந்த ஏரியாவை சேர்ந்தவர் இலங்கை தமிழ்ல வேற பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் பார்த்துட்டு யோகி பாபு தூக்கி வாரி போடுது. என்னையா நடக்குதுங்க, ஏரியால இருக்க எல்லாருக்கூடயும் க்ளோஸா இருக்காங்க, இவங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி, இப்படி எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயின் ஃபேமிலி காட்டின அந்த அன்புனால இப்படி ஒரு நட்போட பழகிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்ததும் யோகி பாபு பயம். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த பாரு மச்சான், இவனுங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லதுல பங்கேற்றுப்பானுங்க, அதே நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா அப்படியே நம்மளை கழட்டி விட்டு போயிடுவானுங்க, சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் அந்த ஏரியால ஒரு வயசான அம்மா இறந்து போனாங்களே, அவங்களுக்கான மெமோரியல அவங்க ஹஸ்பண்ட் சர்ச்சில் வச்சிருக்காரு. அவர் கூப்பிட்டதுக்காக காலனி இருக்க எல்லாரும் இறந்து போன அந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரா ஸ்டேஜ் ஏறி இறந்து போன அந்த அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்க அதே ஏரியாவை சேர்ந்த எப்பவும் ஃபுல் போதையில குடிச்சிட்டு தெருவுல வாந்தி எடுத்துட்டு குடிச்ச பாட்டில போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஊதார்த்தனமா ஒரு யங்ஸ்டர் சுத்திட்டு இருந்தால அந்த பையன் ஸ்டேஜுக்கு வந்து மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறான். இவெல்லாம் எதுக்காக முதல்ல இங்க உள்ள வந்தான், எதுக்காக இவன் பேச போறான் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாக்காரங்க எல்லாம் பார்க்க அந்த ஏரியாக்காரங்க கிட்ட இந்த பையன் எடுத்த உடனே சொல்லக்கூடிய விஷயம், கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீக் நான் என் வீட்டை காலி பண்ணிட்டு போக போறேன், மொத்தமா நான் இந்த நாட்டை விட்டு துபாய் போக போறேன், நான் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம், என்னுடைய வாழ்க்கையில இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி ஹீரோவை கை காமிச்சு இந்த யங்ஸ்டர் பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறேன், பாட்டில் உடைச்சிருக்கேன், வாந்தி எடுத்திருக்கேன், இதை பத்தியே நீங்க பேசிருக்கீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஏன்டா இப்படி இருக்கேன்னு வந்து கேட்டிருக்கீங்களா, அதுக்கான காரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூடவே இருந்த எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமான என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அம்மா இறந்தது கூட இந்த ஏரியால இருக்க யாருக்கும் தெரியாதுல அப்படின்ற மாதிரி இந்த யங்ஸ்டர் பிளாஷ்பேக்ல வீட்டுக்குள்ளே அவனுக்குன்னு சொந்தம்னு இருந்த அவங்க அம்மா உடல்நிலை குறைவால போக போக அவங்களுக்கு மறதி வந்திருக்கு. இப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க பையனை பார்த்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்களாம். அது போக போக அவங்களுடைய அந்த மறதி நோய் முத்தி போய் அவங்க பையனே யாருன்னு கேட்கற அளவுக்கு அவங்க ரொம்ப சிக்காகி இருக்காங்க. கடைசியில அந்த அம்மா அவங்க பையனையே மறந்து இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இந்த பையனுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இனி இந்த வாழ்க்கையில எனக்குன்னு யாரு இருக்கா, யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழணும்ன்ற மாதிரி கேள்வி அந்த பையனை போட்டு வாட்டி இருக்கு. அதுதான் அவனை போதைக்கும் அடிமையாக்கி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வேணாம் முடிச்சுக்கலான்னு சரக்குல பாய்சனை கலந்து அதை குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கும் போது இந்த வலி அவனை போட்டு வாட்டி இருக்கு. ரோட்ல வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது தப்பு பண்ணிட்டோமோன்னு அப்ப இவன் ஃபீல் பண்ணிருக்கான், யாராவது தனக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏங்கி இருக்கான். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிய போகுது, சாவை ஏத்துக்கணும்ன்ற மாதிரி டோட்டலா நம்பிக்கையே இழந்து ரோட்டு ஓரமா சாவு படிக்கல இருக்கும் போது அப்பதான் ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து இவரை காப்பாத்தினாராம். அது வேற யாரும் இல்ல, எஸ் அது நம்ம ஹீரோ தான். சென்னைக்கு வந்த உடனே ரோட்டு ஓரமா ஒருத்தர் போதையில படுத்து கிடக்கிறார், என்ன பிரச்சனையோ உடனே ஒரு ஆம்புலன்ஸ் ஏத்தி அனுப்பினார்ல அந்த பையனே இந்த யங்ஸ்டர் தானா. இப்படி நம்ம ஹீரோ ஆள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமலே உதவி பண்ணது மூலியமா தான் இந்த பையன் இன்னைக்கு உயிரோட நின்று இங்க பேசிட்டு இருக்கானா. அது போக இவர் தான் இந்த ஏரியாவுக்கு வந்ததும் இந்த பையனை பார்த்து முறையா அவங்க அம்மாக்கு அப்புறம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த பையனுக்கு காட்டின அந்த அன்பும் மனிதமும் தான் அவனை இன்னைக்கு உயிரோட இங்க நிக்க வச்சு பேச வச்சிட்டு இருக்கான். இப்படிதான் அந்த பையன் நம்ம ஹீரோவை பத்தி பயங்கரமா பேசிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த ஏரியால இருக்க எல்லாரும் இந்த பையனை ஒரு குடிகாரனா பார்த்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்ப அந்த பையனை வந்து கட்டி அடைஞ்சுக்கிறாங்க. அது போக இந்த மொத்த காலனியுமே நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்கு க்ளோஸான சொந்தங்களா மாறுறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ராமேஸ்வரத்துல இருந்து அந்த ஹிந்தி போலீஸ் கூட அந்த ஏட்டையா இவங்க எல்லாரும் ஒரு பெரும் படையோட ஹீரோ இருக்கக்கூடிய இந்த காலனியை வந்து சுத்து போடுறாங்க. காலனியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி இந்த ஏரியால இருக்க ஒரு ஸ்ரீலங்கன் குடும்பம் ராமேஸ்வரத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த குடும்பம் யாருன்னு கண்டுபிடிக்க நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இப்படி போலீஸ் வந்திருக்கத ஹீரோடைய ஃபேமிலி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றது தெரியாம எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது, வந்திருக்கிற போலீஸ் வேற இவங்க மேல டெரரிஸ்ட் பட்டத்தோட வந்திருக்கானுங்க, உள்ள போனா கண்டிப்பா வெளியே வர முடியாது, எப்படி இப்போ போலீஸ் கிட்ட தப்பிக்க போறோம்னு இந்த மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி பயத்தோட அந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த போலீஸ்காரங்களும் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமா விசாரிச்சுட்டு கடைசியா அதே ஏரியால இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு மேல இருக்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலி விசாரிக்கிறதுக்காக இந்த இந்திக்கார் போலீஸ் வந்திருக்காரு. போலீஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்ததும் மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்டன் ஆகி பயந்து போயிருக்காங்க. எடுத்த உடனே இந்த இந்திக்கார் போலீஸ் ஹீரோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க இவங்க கிட்ட இருக்க அந்த ஃபேக்கான ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பேசுறது இலங்கை தமிழ்ல பேசுறத கேட்டதும் இவருக்கு சந்தேகம் வந்து இந்த குடும்பத்தை நேர்ல பார்த்திருக்க அந்த ஏட்டையா அவரை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த குடும்பம் தானான்னு வந்து கேட்க ஆக்சுவலா ஏட்டையா இந்த குடும்பத்தை பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை பார்த்துட்டு இவங்க அந்த ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால அந்த இந்திக்கார போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகி இந்த காலனியில் இருக்க யாருமே இல்லையா, இங்கதான் அந்த ஸ்ரீலங்கன் குடும்பம் தங்கி இருக்காங்கன்னாங்க, அப்புறம் எங்கேயா போனாங்கன்னு சொல்லிட்டு அவர் கடுப்புல
இருக்கும்போதே ஸ்டேஷன்ல கஸ்டடியிலே ஒரு பையனை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணதுல உயிருக்கு ஊசலாடிட்டு இருந்தால அந்த பையன் இறந்துட்டானா. அந்த கேஸுக்காக இந்த ஹிந்திக்கார போலீஸ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக வந்த போலீஸ்காரங்களும் எல்லாரும் திரும்பி போறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ நேரா இப்ப அந்த ஏட்டையா பார்த்து இலங்கையில இருந்து வந்த அகதிகள்னா எதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏட்டையா பார்த்து கேட்க, நீங்க தாங்க ஏட்டையா ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிவீல் பண்றாரு. ஹீரோவோட குடும்பத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலனியில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இவங்க விசாரிக்க போனாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தருமே ஹீரோவோட குடும்பம் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக இலங்கை தமிழ்ல பேசியிருக்காங்க. இப்படி அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஹீரோவுடைய ஃபேமிலி மாட்டக்கூடாதுன்னு ஹீரோவுடைய குடும்பம் எப்படி இலங்கை தமிழ்ல பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹீரோவுடைய குடும்பத்துக்கு கூட பழகுது மூலியமா அவங்க எல்லாராலையும் இலங்கை தமிழால கதைக்க முடியுது. அப்பவே இந்த ஏட்டையா புரிஞ்சுக்கிறாராம், ஒட்டுமொத்த ஊரே ஒருத்தன் பின்னாடி நிக்குதுன்னா ஒண்ணு பணத்தால இல்ல பவரால இருக்கணும், ஆனா அது ரெண்டும் கையில இல்ல. ஆனா உன் பின்னாடி இந்த மொத்த ஏரியாவும் இருக்குதுன்னா அது கண்டிப்பா உன்னுடைய நல்ல மனசுக்காக தான். அதனாலதான் நான் உன்னை காட்டி கொடுக்கல. அது போக உன்னை யாரையா சொன்ன அகதின்னு, நீயும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஏட்டையா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிகழ்ச்சியா பேசிட்டு போக ஹீரோடைய ஃபேமிலி அப்படியே திரும்பி பார்த்தா இந்த மொத்த ஏரியாவுமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதமா கூட நிக்கிறாங்க. எஸ், இங்க ஜெயிச்சது ஜாதி மதம் மொழி இனம் அது எதுவும் கிடையாது, அது எல்லாத்தையும் தாண்டி மனிதம். அதை தான் இந்த படம் மூலியமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன மக்களே, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.